வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா பூஜா வீடியோ. நான் அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜா பண்ணியிருக்கேன். இந்த பூஜையை நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மகாலட்சுமி இந்த பூஜா கபோர்டை நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டு கோலம் போட்டிருக்கேன். பச்சரிசி மா கோலம். என்கிட்ட வேலும் இந்த மயில் இறகும் இருக்குது. அதை ஒரு சொம்பில் பச்சரிசி நிரப்பி அதில் அந்த வேலையும் அந்த மயில் இறகையும் சொருகி வச்சுருக்கிறேன். குபேரர் சிலை சின்ன அந்த விரல் சைஸ் இருக்குது. அதையும் காயின்ஸில் வச்சு அவங்களையும் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அட்சய திதி. உப்பு தீபம் போடலான்னு இந்த பெரிய அகல் எடுத்து அதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் தடவி மேலே ஒரு உப்பு நிரப்பி அது மேலே ஒரு சின்ன அகல் வச்சு அது மேலே ஒரு சின்ன அகல் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். நைவேத்தியமாக வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், நட்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த 5 பொருட்கள் வச்சு தான் என்னோடய பூஜை. அதாவது சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் நான் அந்த 5 பொருள் வச்சு தான் நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். தானம் கொடுக்கறதுக்கு 3 ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கேன் சுமங்கலிங்களுக்கு. இந்த பாருங்க, அபிஷேகம் இப்படி தான் பண்ணுறேன். இந்த அதுக்கடையில் நான் இன்றைக்கி அட்சய திதியை முன்னிட்டு துளசி ஒன்று கொண்டு நான் என்னோடய வாசலில் நட்டு வச்சுருக்கேன். அது விளக்கேற்றி வச்சுருக்கேன். இப்போ பால், தயிர், பன்னீர், தேன், மஞ்சள் இந்த 4 திரவியங்களை வச்சு நான் விநாயகர், குபேரன், வேலு, அப்புறம் கோமாதா இருக்காங்க, துளசி மாடம் இருக்குது, அப்புறம் மகாலட்சுமி விக்கிரகம். இது 5ஐயுமே நான் நல்லா அபிஷேகம் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான ஜலத்தால், நல்லா கங்கா ஜலம்னு சொல்லுவாங்க, சுத்தமான தண்ணியை அதை வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு நான் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முழு முதல் கடவுள் நம்ம எந்த பூஜைனாலும் விநாயகரை தான் கும்பிடுவோம். ஸோ விநாயகரை நான் இன்றைக்கி அந்த மேடையில் வச்சு அதுக்கு அருகம்புல் சாத்தி அதுக்கு ஒரு மலர் சாத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம புனுகு, அரக்கஜா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை நம்ம தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு பூசி விடுறோம். வாசனை திரவியம் பூசினா நம்ம மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டோடு இருப்பாங்கன்றது ஐதீகம். அதனால நான் அதெல்லாம் எல்லா விக்கிரகங்களுக்குமே தடவி விடுறேன். கமகமன்னு இருக்கும். வீடே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நாட்டு மருந்துக்கில் அது ரொம்ப கம்மியான விலையில் தான் கிடைக்கும். வாங்கி இந்த மாதிரி சிலைகளுக்கு தடவி பாருங்கள். அப்புறம் முக்கியமான மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கோமதி சக்கரம். அவங்களையுமே நான் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விக்கிரகங்கள்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ விளக்கேற்றும் நேரம். இப்போ எல்லா விளக்கும் 2 குத்து விளக்கு, அப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன், விநாயகருக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு தீபம் வச்சுருக்கேன். இது எல்லா விளக்குகளையும் இப்போ நம்ம ஏற்றிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விநாயகருக்கு கம் கம் கணபதியே நமக, நம்மளுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை பாராயணம் பண்ணி விநாயகரை நம்ம தூப தீப ஆராதனை எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வம் வீட்டில் இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா குலதெய்வத்துக்கும் அதேமாதிரி ஓம் பெரிய நாயகியே போற்றி நான் 11 வாட்டி சொல்லிவிட்டு தூபதீப ஆராதனை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் நான் இப்போ அர்ச்சனை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மலர்களால் நான் 57 வாட்டி அர்ச்சனை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தாழம்பூ குங்குமம் வச்சுட்டு நான் 27 தடவை பண்ணுறேன். அதுக்கப்புறம் குபேர காயின் இருக்குது. அதாவது லட்சுமி குபேர காயின் இருந்தாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் 5 ரூபா காயினோ இல்லை 1 ரூபா காயினோ 108 காயின் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 57 காயின் எடுத்துகிட்டு நீங்கள் ஓ மகாலட்சுமியே போற்றி, ஓ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 வாட்டி நம்ம புக்கு வச்சுட்டு படிச்சுட்டு நம்ம இதை அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் மகாலட்சுமி எந்திரமும் குபேர எந்திரமும் வச்சுருக்கேன். அதையும் மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதையும் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். இந்த காயினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அது 2 கையாலையும் அந்த காயினை ஒளிபரப்பணும். அதாவது குபேரர் காதுக்கு அந்த காசு ஒளிபரப்பணும்.
அந்த சத்தம் வந்து. அப்புறம் தேங்காயை உடைச்சி நம்ம இப்போ தூபதீப ஆராதனை செய்ய போகிறோம். இந்த பூஜையை வந்து குபேர பூஜையை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அதாவது மகாலட்சுமி லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லலாம், மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லலாம். அட்சய திரியதுனால நான் ஸ்பெஷலாக வந்துட்டு இன்றைக்கி இந்த பூஜையை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயரும். நான் வந்து கண்கூடாக வந்துட்டு இதை வந்து நான் வாரம் ஒரு முறை நான் தவறாமல் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களோட நிலைமை மாறணுமா, கடன் அடையணுமா, உங்களோட செல்வ நிலை வந்து உயரணும் அப்படின்னா நீங்களும் இந்த துளசி வழிபாடு, இந்த மகாலட்சுமி வந்து வழிபாடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நெய்வேத்தியத்தை சாமிங்களுக்கு எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து அட்சய திதிங்க. அதாவது அட்சயம்ன்றது பாத்திரம். அட்சயம்ன்றது பாத்திரன்றால அல்ல குறையாமல் இன்றைக்கி வந்து அன்னதானம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி வந்து என்னோடய சிறு பங்களிப்பாக நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வள்ளலார் மன்றத்தில் இன்றைக்கி ஒரு 50 பேர் சாப்பிட்றது மாதிரி என்னோடய பங்களிப்பை நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த 3 வந்து பிறருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்கள். அதில் சந்தோஷமே தனி. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.